ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குஷ்கா ரெசிபி. குஷ்கா செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஒரு நல்லா இந்த ஒரு ஒயிட், அந்த பிரைட்டான அந்த ஒயிட் கலர் வந்து கிடைக்காது. எப்படியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் டிம் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி ஒயிட்டாக அந்த குஷ்கா இருக்கும்போது அதை கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நல்லா சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான குஷ்கா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவில் செஞ்சு காட்ட போகிறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி ரைஸ், அதாவது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன். குஷ்காக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புல்லட் ரைஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக குக் ஆனதுக்கப்புறம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுவே நீங்கள் ஜீரக சம்பாவில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வந்து ரைஸ் வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 கிலோ ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஒரு 150 ml ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பிரிஞ்சலை, 2 ஸ்டாரு, ஒரு 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும். 1/2 கிலோக்கு குஷ்காக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோட அந்த ஒரு ஹார்டாக இருக்கிற அந்த வெங்காயம் வந்துட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்குச்சுன்னா போதும். குஷ்கா வந்துட்டு பிரைட்டாக வரதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மசாலாவையுமே வந்துட்டு கருக விட்டுறக்கூடாது. ஸோ வந்து வெங்காயம் லைட்டாக வதங்குச்சுன்னா போதும். ரொம்ப கிறிஸ்பி ஆகணுன்ட்டெல்லாம் இல்லை, பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாச்சுன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி நம்ம பிரியாணி குஷ்காலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு இந்த பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வாங்கி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட அந்த டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மாறி போயிடும். ஏன்னா அதில் வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து உங்களோட அந்த டோட்டல் ரெசிபியோட டேஸ்ட்டே வந்து அது மாற்றிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி லைட்டாக அதோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுமே பார்த்தீங்கன்னா புதினா, மல்லித்தலை, புதினாவும் மல்லித்தலையும் பாருங்கள் நான் 1/2 கிலோக்கு கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக நறுக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினாவையும் பார்த்தீங்கன்னா நான் கூட சேர்த்து நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா. குஷ்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஷ்கா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. அதோட அந்த மசாலா பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கு மேலே கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ஓவராக அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். பாருங்கள், இந்த புதினா, மல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வதங்கினதுமே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். குஷ்காக்கு வந்துட்டு நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு ஆட் பண்ணாலும் சரி, இல்லை வேண்டானா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுமே நம்ம உப்பு ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லையும் அந்த உப்போட ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டில் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடும்போது சப்புன்னு இருக்கும். அதனால் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுமே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/2 கப்பு, 1 கப் அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணணுன்றதில்ல. குஷ்காக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். தயிர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து நல்லா ஒரு பிரைட் கலர் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். சேம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ரைஸும் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் பாத்திரம் வச்சதுமே வந்து தண்ணியில் நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ புல்லட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் அளவு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இதுவே ஜீரக சம்பாவாக இருந்தால் 1.5 கிளாஸ் ஆட் பண்ணோன்னா போதும். நான் புல்லட் ரைஸ்ன்றனால நான் ஒரு 1.25 கிளாஸ்ன்ற கணக்கில் 2 கிளாஸ் அரிசிக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த மாதிரி ஜல்லடையில் நம்ம அரிசி போட்டுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அரிசி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி வத்துற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ளேம்லேயே நம்ம அரிசியை வேக விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு வத்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்போட அளவு கரெக்டாக தெரியும். ஸோ வந்து இப்போ நம்ம அடுப்பு ஃபுல் சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தம்மாகி ஃபுல்லாக எல்லா ரைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே கிளறி எடுத்தோம் அப்படின்னா பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிடணும்னு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குஷ்கா வந்து நல்லா பர்ஃபெக்டாக டேஸ்டியாக நமக்கு குக் ஆகிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு.
இந்த குஷ்கா பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா இந்த மாதிரி எல்லாத்து கூடயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் வெறும் இந்த குஷ்காவை சாப்பிட்டிங்கன்னா கூட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் குஷ்கா செஞ்சிங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.